காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்க, அந்த படத்தை பார்க்கலாம். கை கட்டி அந்த காட்சி எல்லாரும் கை கட்டுறோம். ஆனா அவர் கை கட்டி நிற்பதுதான் இன்றைக்கு ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு. நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்த போது கடற்கரை பகுதியிலே நடைபயிற்சிக்கு செல்வது உண்டு. அப்பொழுது நம்முடைய சரவணன் அவர்களும் அவருடைய நண்பர்களோடு அங்கே நடைபயிற்சிக்கு வருவார்கள். நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுவது உண்டு. சென்னையெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லி இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள், நான் மேயராக பொறுப்பேற்றதுக்கு ஒரு 10 பாலங்களை கட்டினேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக. இந்த பாலங்களுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று அழைப்பு கூட தந்ததில்லை, தபாலில் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சி நான் ஆச்சரியப்படுவது உண்டு. நான் பல நேரங்கள் மேடைக்கு அழைப்பது உண்டு. அவர் இல்லை நான் இங்கே இருக்கிறேன், சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம், அதனால தான் நான் இதை முக்கியம் என்று கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார். அது மட்டும் இல்லை, நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது மாநகராட்சியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்தில் திருப்பதி வரை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவரும் என்னோடு வந்தார்கள். விமானத்தை போய் கொண்டிருந்த போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது இப்போது என்னுடைய நினைவிலே பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்போதெல்லாம் திருட்டு விசிடி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது சொல்வார், அதெல்லாம் சாதாரணமா போச்சு, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நீங்க என்னதான் சட்டங்களை போட்டாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, கண்டுக்காம போகணும். முதல்லாம் கூத்து இருந்துச்சு, நாடகம் வந்த பிறகு கூத்து மறந்து போச்சு, சினிமா வந்த பிறகு நாடகம் காணாமல் போச்சு. அது மாதிரி ஒன்று அந்த நேரத்துக்கு வருகிற போது அதற்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது சாதாரணமாக சொன்னார். நான் அதையெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்குறேன். காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார். 2006 அவருடைய அஞ்சல் தலையை தலைவர் கலைஞர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல 2023 இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹெரிட்டேஜ் கார் அவருடைய கண்காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். நான் உடனே வந்த நிகழ்ச்சிக்கு நானும் கமல் அவர்கள் தான் வந்தோம். அப்போது ரொம்ப நேரம் அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்ததான் நான் நினைச்சு பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, 2006 தூய்மை பணியாளரை ஒனைஸ் என்ற சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை வரவழைத்து அந்த பணியை செய்வதற்காக ஈடுபட்ட போது, அப்பொழுது நான் அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது இதை திரையரங்கத்தில் எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த போது அவரே முன்னின்று யார் யார் அதை நடிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நடிகை மனோரமாவையும் அதே போல தாடி பாலாஜியையும் அழைத்து அந்த காட்சியை அவரே எடுத்து எல்லா திரையரங்கத்தையும் போட்டு காட்டி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றி தந்ததாக நினைச்சு பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கிறேன், நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்க, அந்த படத்தை பார்க்கலாம். கை கட்டி இருக்கிற அந்த காட்சி எல்லாரும் கை கட்டுறோம். ஆனா அவர் கை கட்டி நிற்பதுதான் இன்றைக்கு ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். பயத்தின் காரணமாக இல்லை, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அதை கை கட்டி பார்ப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கை கட்டுவார் சொன்னால், நம்ம எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறதற்குத்தான் அவர் கை கட்டி இருக்கிறார், காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.